கண்டறியத்தக்க கண்மலையே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் கோட்டையே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் துருகமே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் தஞ்சமே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் மறைவிடமே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை விட்டு விலகாதவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். என்றென்றைக்கும் எங்களை வழிநடத்துகிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அற்புதரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அதிசயங்களை செய்கிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் பலனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் அரணையே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, எங்களை காத்து வழிநடத்தி வருகிற நல்ல ஆண்டவரே, இந்த மாதத்தின் முதல் நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த முதல் நாள் உடைய கிருபை, உடைய பிரசன்னம், உடைய அபிஷேகம் ஆண்டவரே மாதம் முழுவதும் எங்களை நிரப்பி காத்துக்கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை பலப்படுத்துகிற தெய்வம், எங்களை வழிநடத்துகிற தெய்வம், எங்களை காத்துக்கொள்கிற தெய்வம், எங்களை கைவிடாத தெய்வம், எங்களுக்கு அற்புதங்களை செய்கிற தெய்வம் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உடைய கிருபையுள்ள கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் வழிநடத்துவீராக ராஜா, நீர் வழிநடத்துவீராக ராஜா, நீர் வழிநடத்துவீராக ராஜா. ஓமை ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. வாழ்க்கை பயணத்திலே முன் சென்ற மேகமே, வாழ்க்கை பயணத்திலே முன் சென்ற மேகமே, நடக்கும் பாதைதனை நாள்தோறும் காட்டுமே. நடக்கும் பாதைதனை நாள்தோறும் காட்டுமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. அப்பா, அப்பா, எங்களுக்கு முன் செல்லுகிற மேகம், எங்களை வழிநடத்துகிற மேகம், எங்களை பாதுகாக்கிற மேகம், மாதம் முழுவதும் எங்களை வழிநடத்தும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாள் அந்த வாக்குத்தத்த ஆராதனை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பாடுகிற பாடல்கள், வார்த்தைகள் எல்லாவற்றையும் கத்த நீர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. மக்களுக்கு ஆண்டவரே, மக்களோடு நீர் பேசும், மக்களோடு நீர் இடைப்படும், எங்களை மறைத்து நீர் வெளிப்படும், அற்புதங்களை செய்யும். துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு ராஜா நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த மாதத்தின் முதல் நாளில் இந்த உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் வாலிபர் ஊழியத்தின் சார்பாக இந்த வாக்குத்தத்த ஆராதனைக்கு உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம், உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். நம் சரீர பிரகாரமாய் தூரமாய் இருந்தாலும் நேரலில் பார்க்கிற அன்பு தேவ பிள்ளைகள் நாம் யாவருமாய் ஒருமனப்பட்டு ஆவிலே நாம் கலிகூர்ந்து நாம் மகிழ்வோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கலிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொன்னது போல எந்த காரியத்தை குறித்து நீங்கள் பயப்படாதீங்க, எந்த காரியத்தை குறித்து நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் அவர் பெரிய காரியங்களை செய்ய தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆகையால் நாம் சேர்ந்து கர்த்தரை பாடி கர்த்தர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாரும் நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லாம் நன்மைகளை நினைத்து என்று சொல்லி, அவர் செய்த நன்மைகளை, அவர் பாராட்டின கிருபைகளை நினைத்து ஆண்டுக்கு நாம் நன்றி செலுத்தி கர்த்தரை நாம் துதித்து கர்த்தர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்தல். யாருக்கும் தெரிந்த பாடல் தானே, எல்லாருமா சேர்ந்து பாடி கர்த்தர் நாமத்தை நாம் உயர்த்தலாமா? நன்றி ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம்,
நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. செங்கடல் தன்னை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே. செங்கடல் தன்னை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே. தாங்கியதை இந்நாள் வரையும் தயவாய் மாதயவாயா, தயவாய் மாதயவாய். தாங்கியதை இந்நாள் வரையும் தயவாய் மாதயவாய், தயவாய் மாதயவாய். நன்றியால் பாடிடுவோம், இணைந்து சொல்லலாமா? நன்றியால் பாடிடுவோம். நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. நல்லவரேசு எல்லா நன்மைகளை நினைத்தே. மீண்டுமாய் செங்கடல் தன்னை செங்கடல் தன்னை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே. செங்கடல் தன்னை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே. தாங்கியதை இந்நாள் வரையும் தயவாய் மாதயவாயா, தயவாய் மாதயவாய். தாங்கியதை இந்நாள் வரையும் தயவாய் மாதயவாயா, தயவாய் மாதயவாய். நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. நல்லவரேசு நல்கிய நன்மைகளை நினைத்தே. உயிர்ப்பித்து உயர்த்தினார் உன்னதர் வரை சுதந்திரராயிருக்க. உயிர்ப்பித்து உயர்த்தினார் உன்னதர் வரை சுதந்திரராயிருக்க. கிருபையின் மகதானம் வரும் வரை காலங்களில் விளங்க, காலங்களில் விளங்க. கிருபையின் மகதானம் வரும் வரை காலங்களில் விளங்க, காலங்களில் விளங்க. நன்றியால் நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவரேசு நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. நல்லவரேசு நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான். ஆனந்தம் ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே. ஆனந்தம் ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே. நன்றி பலி நன்றி பலி. ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி நல்லவரே உமக்குத்தான். ஆனந்தமான
அப்பாவும் திருப்பாதமே, நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா, நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா, நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா, நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா. கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, நன்றி பலி நன்றி பலி, நல்லவரே உமக்குத்தான் ஆனந்தம் ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே, ஆனந்தம் ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே. அன்பு தேவ பிள்ளைகளே, நம்ம வேதத்துல வாசிக்கிறோம் மார்த்தாள் மரியாள் சம்பவத்தை. மரியாள் தான் மார்த்தாள் தான் ஆண்டவரை வீட்டுக்கு அழைக்கிறாங்க. ஆண்டவரை வீட்டுக்கு அழைச்சிட்டு ஆண்டவரை உட்கார வச்சுட்டு அவங்க பற்பல வேலை நிமித்தம் அநேக காரியங்கள் நிமித்தம் அவங்க ரொம்ப கவலைப்பட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறாங்களா. ஆனா மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று வேதத்துல நம்ம பார்க்கிறோம் அல்லவா. இந்த மாதம் எவ்வளோ காரியங்கள், எவ்வளோ அலைச்சல்கள், எவ்வளோ சூழ்நிலைகள் எது இருக்குதோ எல்லாத்தையும் ஓர வச்சுட்டு கர்த்தருடைய பாதத்தில் அமருங்களேன், கர்த்தருடைய பாதத்தில் உட்காருங்களேன், அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறங்களேன். அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிற உங்களை கர்த்தர் புது பலத்தால நிரப்பி உங்க வாழ்க்கையில் இருக்கிற வேதனை, துன்பம், நெருக்கம், கவலை, கஷ்டம் எல்லாவற்றையும் மாற்றி கர்த்தர் அற்புதங்களை செய்ய உண்மை உள்ளவராக இருக்கிறார். சங்கீதக்காரனாக சொல்லுகிறார், இன்று மாலையில் அழுகை என்றால் காலையில் அக்களிப்பா. ஒருவேளை இந்த கடந்த 9 மாத அளவும் வேதனையும் நெருக்கத்தையும் துன்பத்தையும் கஷ்டத்தை நீங்க பார்த்திருக்கலாம். ஆனா கர்த்தர் வருகிற புதிய மாதத்துல உங்க மகிழ்ச்சியினால நிரப்ப தேவன் உண்மை உள்ளவரா இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. மீண்டுமா சேர்ந்து சொல்ல போறோம், வேதனை துன்பம் எல்லாம் ஒரு நாளும் பிரிக்காதையா, நாதனே உம் நிழலில் நான் நாள்தோறும் வாழ்வேன் ஐயா என்று சொல்லுங்களேன். அவர் நிழல் சர்வ வல்லவருடைய நிழல், அவர் செட்டையின் நிழல்ல, அவர் செட்டையின் மறைவில் நீங்க இருக்கும் போது எந்த தீங்கும் அணுக முடியாது, எந்த ஒரு காரியமும் உங்களை அணுகாது. அவர் பாதுகாத்துக் கொள்வார். சொல்லலாமா? வேதனை துன்பம் எல்லாம், எல்லாருமா, வேதனை துன்பம் எல்லாம் ஒரு நாளும் பிரிக்காதையா, வேதனை துன்பம் எல்லாம் ஒரு நாளும் பிரிக்காதையா, நாதனே உம் நிழலில் நாங்கள் நாள்தோறும் வாழ்வேனையா, இயேசுநாதனே உம் நிழலில் நாங்கள் நாள்தோறும் வாழ்வோம் ஐயா. கரங்களை தட்டி கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, நன்றி பலி நன்றி பலி, நல்லவரே உமக்குத்தான் ஆனந்தம் ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே, ஆனந்தம் ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே. அவருடைய பாதத்தில் அமர்ந்துருங்க, அவருடைய பாதத்தில் காத்திருங்க. கர்த்தர் எல்லா காரியத்தையும் மாற்றி உங்களை ஆனந்த மகிழ்ச்சியினால கர்த்தர் உங்களை இடைக்கட்ட தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். இந்த நாளில் காலையில் நினைப்பூட்டின ஒரு வசனம், ஆதியாகமத்தின் புத்தகம் 16வது அதிகாரம் 16வது அதிகாரம் 13வது வசனம் 14வது வசனம் ஆகிய 2 வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். நீங்க கவனமாய் கவனிங்கள். ஆதியாகமத்தின் புத்தகம் 16வது அதிகாரம் 13, 14. அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடு பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். ஆமென், அல்லேலூயா. ஆகையால் அந்த துறவு பெயர் லகோய் ரோகி எனப்பட்டது. அது காதேசுக்கும்
பாரத்துக்கும் நடுவே இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை காண்கிற தெய்வன். எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் என்னை கண்டுகொள்ள யாரும் இல்லை, நான் வனாந்திரத்தில் இருக்கிறேன், நான் நெருக்கத்தில் இருக்கிறேன், என் சூழ்நிலை இப்படி இருக்குது, என் காரியம் இப்படி இருக்குது, எனக்கு விரோதமாக இருக்கிற சூழ்நிலைகள் இப்படி இருக்கு, எது எப்படி இருக்குது நீங்க கலங்கி கொண்டிருக்கலாம். அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களை நோக்கி கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. அவர் உங்களை காண்கிற தெய்வன், அவர் உங்களை காண்கிற தெய்வன், உங்க நெருக்கத்தை காண்கிற தெய்வன், உங்க சஞ்சலங்களை காண்கிற தெய்வன், நீங்க படுகிற வேதனையை காண்கிற தெய்வன், உங்க அங்கலாய்ப்புகளை காண்கிற தெய்வன். எப்பேற்பட்ட காரியமாயிருந்தாலும் அடிமை பெண்ணாய் இருந்த ஆகாரை கண்ணோக்கி பார்த்து ஆகாருக்கு கர்த்தர் வார்த்தையை அனுப்பி ஆகார் தன் தேவனுக்கு இப்படி ஒரு பெயரை வைக்கிறார். என்ன தெரியுமா? என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி உங்களை காண்கிற தேவன், உங்க நெருக்கத்தை காண்கிற தேவன். என்னை கண்டுகொள்ள யாரும் இல்லை, என்னை பார்க்க யாரும் இல்லை, என்னை விசாரிக்க யாரும் இல்லை. எப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்க இருக்கிறீங்க எங்களுக்கு தெரியாது. ஒருவேளை மனிதர்கள் முகத்தை பார்க்கலாம், ஆனா உங்க தேவன், உங்களை அழைத்த தேவன், உங்களுக்காய் ஜீவனை கொடுத்த தேவன், உங்களை பெயர் சொல்லி அழைத்த தேவன், உங்களுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன், அவர் உங்களை காண்கிற தேவன், அவர் உங்களை காண்கிற தேவன், அவர் உங்களை காண்கிற தேவன், அவர் உங்களை காண்கிற தேவன். நெருக்கத்தில் இருக்கிறீங்களா? அவர் உங்களை காண்கிற தேவன். ஒருவேளை கஷ்டமான சூழ்நிலை இருக்கிறீங்களா? அவர் உங்களை காண்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் உங்களை காண்கிற தேவன். அவரை ஆராதிக்கலாமா? இந்த மாதத்துல யார் இருக்கிறாங்களோ இல்லைங்களோ, நீங்க நம்பின நபர்கள், ஆகாருக்கு யோசிச்சு பாருங்களேன். ஆபிரகாமுக்கு ஒரு செல்வ சீமானுக்கு ஒரு பிள்ளையை பெற்றெடுக்க போகிறா, என்னென்னலாம் யோசிச்சிருப்பா. ஆனா அப்பேற்பட்ட சூழ்நிலை, ஆகார தனிமையா வனாந்திரத்தில் இருக்கிற ஒரு சூழ்நிலை. அப்பதான் சொல்றா, என்னை காண்கிற தேவன். எல்லாருமா சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீ, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர், நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கின்றீர். எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கின்றீர். நடந்தாலோ படுத்தாலோ அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். அவரை பார்த்து, நடந்தாலோ படுத்தாலோ அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே. ஒரே ஒரு வார்த்தை ஆண்டவரை பார்த்து சொல்லலாமா? என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீர். முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீர். உம் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீர். உம் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீர். நன்றி ராஜா, நன்றி ராஜா,
உங்க வாய்களை திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். அவர் உங்களை காண்கிற தேவன், உங்களை காண்கிற தேவன், நீங்க இருக்கிற சூழ்நிலைகளை காண்கிற தேவன், நீங்க படுகிற பிரயாசங்களை காண்கிற தேவன், நீங்க படுகிற அங்கலாய்ப்புகளை காண்கிற தேவன். அவர் உங்களை காண்கிற தேவன். காண்கிறது மாத்திரமல்ல, அவருடைய கரத்தினால உங்களை பற்றி நடத்துகிற தெய்வமா இருக்கிறார். ஓ நன்றி சொல்ல. திரு கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீர். எப்பேற்பட்ட சூழ்நிலையில நீங்க இருந்தாலும், வனாந்தரமா இருந்தாலும், நெருக்கத்தின் பள்ளத்தாக்கா இருந்தாலும், ஓ அக்கினியின் சூளையில் நடந்தாலும் அவருடைய கரம் உங்களை வழி நடத்துகிறது. ஓ நீ அக்கினியில நடந்தாலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை என்று சொன்ன ஆண்டவர். அவருடைய வலது கரம், அவருடைய வலது கரம் உங்களை தாங்குகிறது. அவருடைய கரம் உங்களை நடத்துகிறது. எப்பேற்பட்ட காரியமா இருந்தாலும் கவலைப்படாதீங்க. உங்களை நடத்துகிற ஒரு ஆண்டவர், உங்களை காண்கிற ஒரு ஆண்டவர் இந்த மாதம் முழுவதும் அல்ல, உங்க வாழ்நாள் முழுவதும் அவர் நடத்த உண்மை உள்ளவரா இருக்கிறார். அவரை பார்த்து சொல்லலாமா? திரு கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீர். திரு கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீர். ஆண்டவரை பார்த்து நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, என்னை காண்பவரே. தினம் இருக்கடங்களை கண்களை மூடி, ஓடி எந்த இடத்துல இருக்கிறீங்களோ, எப்பேற்பட்ட சூழ்நிலை இருக்கிறீங்க எங்களுக்கு தெரியாது. கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது. நான் உன்னை காண்கிற தேவன், நான் உன்னை காண்கிற தேவன். வனாந்தரத்தில் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னை காண்கிறார். நெருக்கத்தில் இருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னை காண்கிறார். ஓ சஞ்சலத்தின் மத்தியில, வேதனையின் மத்தியில, வியாதியின் மத்தியில, எது என்ன நடக்கும், அடுத்து என்ன வாகும், அடுத்த காரியம் எப்படி நடக்கும் என்று கலங்கிக் கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது. நான் உன்னை காண்கிற தேவன், நான் உன்னை காண்கிற தேவன், நான் உன்னை காண்கிற தேவன். ஓ நன்றி ஆண்டவரே, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே. சொல்லலாமா? பாப்பா என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே. எல்ரோஹி, எல்ரோஹி, என்னை கண்டீரே, நன்றி ஐயா. எல்ரோஹி, எல்ரோஹி, என்னை கண்டீரே, நன்றி ஐயா, என்னை கண்டீரே, நன்றி ஐயா. சொல்லலாமா? என்னை கண்டீரே, நன்றி ஐயா. எல்ரோகி, 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 என்னை கண்டீரே, நன்றி அப்பா. எங்களை காண்கிற தெய்வமே, ஓ எங்களை காண்கிற தெய்வமே, எங்களை காண்கிற தெய்வமே, எங்களை காண்கிற தெய்வமே, என்னை கண்டீரே, நன்றி ஐயா, என்னை கண்டீரே, நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை ரதனலபகஷிடரபடரா, ஆராதனை ஏசையா, ஆராதனை 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 ஆராதனை. அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஏசப்பா வாழ்ந்த நாட்கள் 38 வருஷமா அந்த பெதஸ்தா குளத்தருகே படுத்திருந்த முடவனை ஆண்டவர் தேடி சென்று அவன் சொன்னான், என்னை கொண்டு போய் விடுகிறதுக்கு யாரும் இல்ல, என்னை கொண்டு போய் விடுகிறதுக்கு யாரும் இல்லைன்னு சொன்னான். ஒருவேளை உங்க வாழ்க்கையில இதே வார்த்தையை நீங்க சொல்றீங்களா? எனக்கு நீ யாரும் இல்ல, என் பிரச்சனையை மாற்ற யாரும் இல்ல, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்ல, எனக்கு நன்மை செய்ய யாரும்
கூட இல்ல நீங்க கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? உங்களை விசாரிக்கிற ஒரு தகப்பன், உங்களை காண்கிற ஒரு ஆண்டவர், அவர் உங்களோடு கூட இருக்கிறார். எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. அநேக வருடங்களா, அநேக நாட்களா நீங்க கவலைப்பட்டு கலங்கலாம். இந்த நாள் கர்த்தர் உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்கிற நாள். இந்த நாள் கர்த்தர் உங்க வாழ்க்கையில அதிசயங்களை காண்கிற பண்ணுகிற நாள். ஏன்னா அவர் உங்களை காண்கிற தேவன், அவர் உங்களை காண்கிற தேவன், அவர் உங்களை காண்கிற தேவன். எல்ரோகி சொல்லுங்களேன் எல்லாருமா, வாய்களை திறந்து எல்ரோகி, 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 எல்ரோகி. என்னை கண்டீரே, நன்றி ஐயா. எல்ரோகி, எல்ரோகி. என்னை கண்டீரே, நன்றி ஐயா. என்னை கண்டீரே, நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை, 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 அன்பு கூறுவேன். இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன். இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமா. அன்பே, ஆருயிரே, அடைக்கலமே, ஆறுதலே, எங்கள் அஸ்திபாரமே, மக்க நன்றி சொல்றப்பா. ஹalleluya. ஓ ஜீசஸ், thank you Lord. தேவ பிள்ளைகளே, இந்த ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஜீசஸ், ஜீசஸ். ஹalleluya. அவர் பெயரிலே ஒரு வல்லமை, அவர் பெயரிலே ஒரு அற்புதம், அவர் பெயரிலே ஒரு உயிர்த்தெழுத வல்லமை. ஹalleluya. ஜீசஸ், 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 ஜீசஸ். The name above all the name, the name above all the name. Jesus, 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 Jesus. The name above all the nation, the name above all the nation. Jesus, 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 Jesus. The name above all the creation, the name above all the creation. Yesu, 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 எல்லா நாமங்கள்
மேலான நாமம், எல்லா நாமங்களில் மேலான நாமம் இயேசு 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 எல்லா தேசத்தில் மேலான நாமம், எல்லா ராஜ்யத்திலும் மேலான நாமம் இயேசு 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 எல்லா படைப்புகளிலும் மேலான நாமம், எல்லா நாமத்துக்கும் எல்லா ராஜ்யத்துக்கும் எல்லா சிருஷ்டிப்புக்கும் மேலான நாமம், வானோர் பூதுலோத்தோர் யாவருடைய முழங்காலம் முடங்க வைக்கிற நாமம் இயேசு என்ற நாமத்துக்கு நன்றி சொல்றப்பா. தகப்பனே, நீர் கொடுத்த இந்த புதிய மாதத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். இந்த மாதத்தை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அப்பிரயோஜனமானவன் பிரயோஜனப்படுத்துகிற கர்த்தர் நீர் ஒருவர் மாத்திரம். அடியனை மறைத்து நீர் வெளிப்படும். ஆவியானவர் நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே, தடைகள் எல்லாம் எடுத்து போடுங்கப்பா. உங்க கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இந்த மாதத்துக்கு நீ என்ன வார்த்தைகளை வைத்திருக்கிறதோ அதை வெளிப்படுத்துவீராக. கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பேசும். இயேசுவின் மூலம் ஜெபம் கிளம்பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் இந்த புதிய மாதத்துடைய 10வது மாதத்துடைய வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. பாருங்க, இயேசு என்ற பெயர்லேயே ஒரு வல்லம் இருக்குல்ல. இயேசு என்ற பெயரில் ஒரு அற்புதம் இருக்கு. ஆமென். இதேபோல நேரம் இல்லை, நேர வார்த்தைக்கு போகணும். ஏந்தல் ஆவியானர் அப்படியே கொஞ்ச நேரம் அந்த அவர் ஆராதிக்க கர்த்தர் உதவி செய்தார். ஹல்லேலூயா. இந்த மாதத்துக்குண்டு தெய்வ சமூகத்தில் காத்திருந்த போது ஆண்டவரை என்ன வார்த்தையை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் கொடுத்த வார்த்தை யோவேல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை கூட நாம் வாசிக்க கேட்போம். யோவேல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிப்பீங்கன்னா இங்க யோவேல் தீர்க்கதரிசி இப்படியா சொல்லுகிறார். வாசிக்க கேட்போம். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனைகளாகிய வெட்டு கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கொட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷத்தின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் திட்டமாய் இந்த மாதத்துக்கு கொடுத்த ஒரு வார்த்தை, நான் உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். ஹல்லேலூயா. வருஷங்களின் விளைவை திரும்ப அளிப்பேன், உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். ஆண்டவர் சொன்னாரு, இந்த திரும்ப அளிப்பேன். தெய்வ பிள்ளைகளே, ஒருவேளை நீங்க எந்த வாழ்க்கையில நீங்க இழந்து போனீங்க தெரியல. ஒருவேளை உங்க சமாதானத்தை இழந்து போயிருக்கலாம், உங்க சந்தோஷத்தை இழந்து போயிருக்கலாம், உங்க நன்மையை இழந்து போயிருக்கலாம், உங்க ஆசீர்வாதத்தை இழந்து போயிருக்கலாம், ஒருவேளை உங்களுடைய சுகத்தை இழந்து போயிருக்கலாம், உங்க அந்தஸ்தை இழந்து போயிருக்கலாம். ஹல்லேலூயா. உங்க பணத்தை இழந்து போயிருக்கலாம், உறவுகளை இழந்து போயிருக்கலாம். எதெல்லாம் கடந்த நாட்களை இழந்து போனீங்கன்னு தெரியல. ஆனா இந்த புதிய மாதத்தில் ஆண்டவர் என்ன சொல்றாருனாக்கா, திரும்ப அளிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அதுக்கு முன்பாக அங்க சொல்லப்பட்டிருக்கு, பெரிய சேனையாக வெட்டி கிளிகளும் கமா பச்சை கிளிகளும் கமா முசுக்கட்டை பூச்சிகளும் கமா பச்சை புழுக்களும் பட்சித்த. ஹல்லேலூயா. இங்க 4 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு நம்ம பார்க்கிறோம். வெட்டுக்கிளி, பச்சை கிளி, முசுக்கொட்டை பூச்சி, பச்சை புழு. ஹல்லேலூயா. தெய்வ பிள்ளைகளே, ஒருவேளை இப்படிப்பட்ட எங்க பூச்சிகள் அரித்ததைங்க நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை இப்படிப்பட்ட காரியங்கள் போல மனுஷர்கள், ஒருவேளை சூழ்நிலைகள் உங்க வாழ்க்கையை அரித்து இருக்கலாம். ஒருவேளை அதெல்லாம் நஷ்டம் அடைந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் இந்த மாதத்துல எதெல்லாம் இழந்து போனீங்களோ,
எதெல்லாம் ஆமென் நஷ்டப்பட்டு போனீங்களோ, எதெல்லாம் நீங்க ஆமென் அரிக்கப்பட்டு போச்சோ, அதெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு திரும்ப தர போகிறார். அல்லேலூயா. வேதத்துல வாசிக்கிற உபாகம புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை கூட நீங்க வாசிக்கும் போது அங்க இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. உபாகம புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 38வது வசனம் கூட நான் வாசிக்க கேட்போம். மிகுந்த விதையை வயலுக்கு கொண்டு போவாய், கொஞ்சமாய் அறுப்பாய், ஓகே, வெட்டுக்கிளிகள் அதை பட்சித்து போடும். வெட்டுக்கிளிகள் அதை பட்சித்து போடுமா? இங்க முதலாவது பார்த்தோம் வெட்டுக்கிளிகள். அப்ப வெட்டுக்கிளியினுடைய வேலை என்னன்னா பட்சித்து போடும். ஹல்லேலூயா. ஒரு பொது மொழிபெயர்ப்பில் எப்படி இருக்குன்னா, வெட்டுக்கிளிகள் தின்று அதை அழித்து விடும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஒருவேளை கடந்த நாட்களில் உங்க சமாதானத்தையும் உங்க ஆசீர்வாதத்தையும் உங்க சுகத்தையோ எந்த பிசாசோ மனுஷரோ தின்று அழித்து போட்டிருக்கலாம். ஒரு பெரிய அழிவை நீங்க பார்த்திருக்கலாம், ஒரு பெரிய இழப்பை நீங்க பார்த்திருக்கலாம் தெய்வ பிள்ளைகளே. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருனாக்கா, அல்லேலூயா, நான் உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். அல்லேலூயா. தெய்வ பிள்ளைகளே, இந்த வெட்டுக்கிளிகள் ஆமா இந்த வாதைகளை ஆண்டவர் அனுப்பும் போது அது பயிர் வகைகளெல்லாம் தின்று போட்டதாம், பட்சித்து போட்டது என்று சொல்லப்பட்டிருக்கு. உங்க வாழ்க்கையில எந்த ஆசீர்வாதங்கள் பட்சிக்கப்பட்டிருக்கு, தின்று பட்டிருக்கு, அழிக்கப்பட்டிருக்கிறது, சோர்ந்து போகாதீங்க, கர்த்தர் திரும்ப அளிப்பார். அல்லேலூயா. வெட்டுக்கிளி. ரெண்டாவது 2 நாளாகமம் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை கூட நீங்க வாசிப்பீங்கன்னா அங்க சொல்லப்பட்டிருக்கு. 2 நாளாகமம் புஸ்தகம் 2 Chronicles 7th chapter 13th verse கூட வாசிக்க கேட்போம். நான் மழை இல்லாதபடிக்கு வானத்தை அடைத்து, ஓகே, அல்லது தேசத்தை அழிக்க வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளை. பாருங்களேன், தேசத்தை அழிக்க வெட்டுக்கிளிக்கு. அப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அந்த வெட்டிகள் பட்சிக்கிறது மாத்திரம் அழிக்கிறது மாத்திரம் அது தின்று போடுகிறதுமாய் காணப்படுகிறது. அம்மா ஐயா தெய்வ பிள்ளைகளே, எந்த ஆசீர்வாதத்தை என்ன நன்மை உங்க வாழ்க்கையில் அழிக்கப்பட்டிருக்கா, அழிக்கப்பட்டிருக்கா? நியாயமா வர வேண்டிய உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை மனுஷர்கள் அழிச்சிட்டாங்களா? ஒருவேளை நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதித்த சம்பாத்தியங்களை உங்க பிள்ளைங்க வீணா விரையமா அழிச்சிட்டாங்களா? எந்த காரியத்துல நீங்க அழிவை பார்த்து கொண்டிருக்கிறீங்க? பயப்படாதீங்க. எவ்வளவு காலம் பிரதர், எவ்வளவு காலம் இப்படிதான் என் வாழ்க்கை போயிடுமா, தோரியா இந்த வாழ்க்கை முடிஞ்சிடுமா, கலங்குறீங்களா? பயப்படாதீங்க. ஆண்டவரை பாதுகாக்க உண்மையிலே தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அது மாத்திரம் இந்த முசுக்கட்டை எப்படிப்பட்டதா, இங்க பச்சைக்கிளி சொல்லப்பட்ட நாகும் தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை கூட நீங்க வாசிக்கும் போது நாகும் தீர்க்கதரிசி இப்படியா சொல்லுகிறார். வாசிக்க கேட்போம். பச்சை கிளிகள் என்ன பண்ணோமா அங்க பட்சிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். நாகும் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். அங்கே உன்னை பட்சிக்கும், ஓகே, பட்டயம் உன்னை சங்கரிக்கும், ஓகே, அது பச்சை கிளிகளை போல உன்னை பட்சிக்கும். பச்சை கிளிகளை போல பட்சிக்குமா? தெய்வ பிள்ளைகளை, மனுஷர்களை பட்சிக்கிறாங்களா? மனுஷர்களுக்கு கடந்த 9 மாதத்துல நீங்க ஒரு இப்படிப்பட்ட காரியத்துல உங்களுக்கு விரோதமா என்ன பண்ணாங்க, பட்டையை போல வந்து உங்களை பட்சித்து உங்களை கொன்று போட்டுட்டு இருக்காங்களா? உங்க தரிசனம், உங்க ஆம்பிஷன், எதிர்பார்த்த காரியங்கள் கொல்லப்பட்டிருக்கா? பயப்படாதீங்க, ஆண்டவர் திரும்ப அழிப்பேன்னு சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லாம ஆமென், முசுக்கொட்டை என்ன பண்ணமா, யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை கூட வாசிக்கும் போது முசுக்கொட்டை பிடிச்சி அங்க தின்றது என்று நம்ம பார்க்கிறோம். வாசிக்க கேட்போம். யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை கூட நம்ம வாசிக்க கேட்போம். நான் இந்த வசனத்தை வாசிக்கிறேன். இங்க சொல்லப்பட்டிருக்கு, பச்சை புழு விட்டதை வெட்டுக்கிளி தின்றது, வெட்டுக்கிளி விட்டதை பச்சை கிளி தின்றது, பச்சை கிளி விட்டதை முசுக்கொட்டை தின்றது. ஹல்லேலூயா. தெய்வ பிள்ளைகளே, ஒருவேளை உங்க ஆசீர்வாதத்தெல்லாம் அபகரிச்சு தின்றப்பட்டிருக்கா? பயப்படாதீங்க. 4வது ஒரு பூச்சியை கர்த்தர் சொல்கிறார், பச்சை புழு. ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை கூட நீங்க வாசிக்கும் போது அங்க அந்த பச்சை புழு என்ன காரியத்தை செய்கிறது? ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 9வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். அறுக்கையினாலும், ஓகே, விஷப்பணியினாலும் ஓகே, உங்களை தண்டிப்பேன், ஓகே, உங்கள்
சோலைகளிலும் திராட்சை தோட்டங்களிலும் அத்தி மரங்களிலும் ஒலிவ மரங்களிலும் மிகுதியான பச்சை புழு அரித்து போட்டது. பச்சை புழு அரித்து போட்டது. ஹல்லேலூயா. தேவன் இது யாருக்கு சொல்லப்பட்டதுன்னா, இந்த வெட்டுக்கிளி தின்றது, பச்சை புழு தின்றது, முசுக்கொட்டை அரிச்சது யூதா தேசத்து மக்கள். யூதா தேசத்து மக்களுடைய வாழ்வாதாரமாகிய அந்த தானியத்தை எல்லாம் அந்த பச்சை கிளிகளும் வெட்டுக்கிளிகளும் முசுக்கொட்டை பூச்சும் எல்லாமத்தை தின்றது, அழித்தது. இங்க பார்க்கும் அரித்து போட்டது. இப்படிப்பட்ட பெரிய நஷ்டத்தை உண்டு பண்ணினது. ஆனா நடந்தது என்ன தெரியுமா? கர்த்தரை நோக்கி அங்க விண்ணப்பம் பண்ணும் போது, கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது, யோவேல் தீர்க்கதரிசி மூலமாய் ஆண்டவர் அநேக வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறாரு. அதுலதான் எதெல்லாம் தின்னுதோ அந்த விளைவை நான் திரும்ப அழிப்பேன் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. தெய்வ பிள்ளைகளே, எதை இழந்து போயிட்டீங்க கடந்த 9 மாதங்களில்? ஒருவேளை நீங்க உறவுகளை இழந்துட்டீங்களா? ஒருவேளை எங்க ஆமென் ரொம்ப மலை போல நம்பியிருந்த பிரதர், எதிர்பார்க்கவே இல்லை, திடீர்னு இப்படியேப்பட்ட வியாதி, இப்படியேப்பட்ட ஒரு மரணம், ஒருவேளை இப்படியேப்பட்ட ஒரு காரியம், எதை இழந்து போயிருக்கிறீங்க? எந்த சத்துரு உங்க வாழ்க்கையுடைய ஆசீர்வாதத்தை பட்சித்து தின்று போட்டு அழித்து இருக்கலாம்? உங்க வரையில உங்க தரிசனங்கள் இருக்கலாம், உங்களுடைய ஆசீர்வாதங்கள் எது அழிக்கப்பட்டதோ இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு திரும்ப அழிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா. வேதத்துல ஆமென் ஆமென் ஒரு சில காரியங்களை காண்பித்து உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புறேன். அதெல்லாம் தான் மறுபடியும் அதில் வாசிப்பீங்க. யோவேல் 2:25 திரும்ப அழிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எதெல்லாம் கொடுக்கிறாரா? ஒரு 3 காரியங்களை வேகமா உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 57ஆம் அதிகாரம் 18வது வசனம் கூட நம்ம வாசிக்க கேட்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 57ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிப்போம். அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன், அவர்களை நடத்தி திரும்பவும் அவர்களை துக்கப்படுகிறவர்களுக்கு ஆறுதல் அளிப்பே. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, முதலாவது ஆண்டவர் என்ன திரும்ப கொடுக்கிறாரா? இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, நான் என்ன பண்ண அவர்ல ஆறுதல் அளிப்பேன். ஹல்லேலூயா. 57ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் அங்க சொல்லப்பட்டிருக்கு. ஆமென். தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. 17ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல நீங்க வாசிக்கும் போது அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவரை குணமாக்குவேன், அவரை நடத்தி திரும்பவும் அவர்களிலே துக்கப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன். நாமே ஒருவேளை என்ன காரியம் நீங்க நஷ்டம் அடைந்து, ஒருவேளை வேதனை அடைந்து, இழந்து போய், தின்று போய், ஒருவேளை நீங்க கஷ்டப்பட்டு துக்கித்து கொண்டிருக்கிறீங்க. தேவ பிள்ளைகளே, உங்க துக்கத்துக்கு பதிலாக ஆண்டவர் ஆறுதல் அளிக்க போகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த மாதம் உங்களுக்கு ஆறுதலின் மாதம். என்னென்ன காரியத்தில் துக்கப்பட்டிருந்தீங்க தெரியல. வேதத்தில் அநேகருடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். யாருடைய வாழ்க்கையெல்லாம் துக்கம் இருந்தது? ஒருவேளை என்ன காரியத்தில் துக்கப்பட்டிருக்கீங்க? உங்க துக்கம் சந்தோஷமாய் மாற போகிறது. இந்த மாதம் ஆண்டவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியின் மாதமாய் வைக்கிறார். ஆண்டவர் அளிக்கிற பலனை நீங்க திரும்ப பெறும்போது சாதாரணமா இருக்காது, அது மகிழ்ச்சியா இருக்கும். அல்லேலூயா. இது விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற காரியம், ஆமென், நான் ஆறுதல் அளிப்பேன் கர்த்தர் சொல்லுகிறார். அவருக்கு பெரிய இருக்கு, ஆறுதலின் சகல ஆறுதலின் தேவன் என்று. என்னை யார் தேற்றுவா? என்னை யார் ஆற்றுவா? எனக்குன்னு ஒரு தைரியம் சொல்ல யார் இருக்காங்க? நான் ஒரு அநாதை போல இருக்கிறேனே. ஒருவேளை இந்த 9 மாதங்களும் என் வாழ்க்கை இப்படியே போயிடுச்சு. 9 மாதம் மாத்திரம் இல்ல பிரதர், என் வாழ்க்கையே அப்படிதான் இருக்கு. கலங்கி கொண்டிருக்கீங்களா? உங்களை ஆறுதல் படுத்த ஒரு தேவன் இருக்கிறார். உங்களை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். உங்களை ஆற்றி தேற்றுகிற ஒரு தேவன் இருக்கிறார். அந்த தேவன் தான் சொல்றாரு, நான் உனக்கு ஆறுதல் அளிப்பேன். ஹல்லேலூயா. அங்க வசனம் அழகாக சொல்லப்பட்டிருக்கு. என்ன பண்ண? அவர்களில் துக்கப்படுவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன். எந்த காரியத்துல நீங்க துக்கப்பட்டு வேதனைப்பட்டு கலங்கி கண்ணீர் வடிச்சீங்கன்னு தெரியல தேவ பிள்ளையே, இந்த மாசத்துல கர்த்தர் சொல்றாருன்னா நிச்சயமா உங்களை ஆறுதல் அளிக்க உண்மையில தேவனா இருக்கிறார். ஆமென். வேதத்துல வாசிக்கிறாத 51ஆம் சங்கீதம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் கூட வாசிக்கும் போது அங்க தீர்க்கதரிசி இப்படியா சொல்லுகிறார். வாசிக்க கேட்போம். ஏசாயா 51:12 வாசிக்க பார்க்கலாம். நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிற
செய்கிறவர், நான் நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர், சாக போகிற மனுஷனுக்கு புல்லுக்கு ஒப்பார்க்கிற மனுபுத்திரனுக்கும் பயப்படுவதற்கு வானங்களை விரித்து பூமியை அஸ்திபாரப்படுத்தி உன்னை உண்டாக்கின கர்த்தரை மறக்கிறதற்கு நீ. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இங்க பாருங்க, இங்க நான் நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். நமக்கு ஆறுதல் மனுஷத்துல வராது. ஒருவேளை மனுஷர்கள் ஆறுதல்கள் ஒரு ஆறுதல் தருகிறது போல இருக்கலாம், ஆனா அது கொஞ்ச நேரம் தான், அது டெம்பரரி தான். ஆனா நிரந்தரமா நமக்குள்ள ஒரு மெய்யான சமாதானத்தை, மெய்யான மகிழ்ச்சியை யாரால கொடுக்க முடியும்னா ஆண்டவரால் தான் தர முடியும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற, நான் நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிற கர்த்தர். ஒருவேளை என்ன காரியத்தில் இந்த துக்கப்பட்டு இருக்கிறீங்க, இந்த மாசமாவது ஏதாவது நன்மை கிடைக்கும் யோசித்த, இந்த மாதமும் அப்படிதான் போயிடுச்சு. ஒருவேளை கடந்த மாதத்தை குறித்து நீங்க துக்கித்து கொண்டிருக்கலாம், உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை குறித்து துக்கித்து கொண்டிருக்கலாம். தேவப்பிள்ளையில இன்னைக்கு ஆண்டவர் உங்க துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி உங்களை ஆறுதல் படுத்த உண்மையில தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை கூட நீங்க வாசிக்கும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் அங்க கொரிந்தி சபைக்கு இப்படியே ஒரு காரியத்தை சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் கூட வாசிக்கிறோம். ஆகிலும் சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன், சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் தீத்து வந்ததினாலே ஓகே. தேவ பிள்ளைகளை பாருங்க, சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவனா. உலகம் என்ன பண்ணோம், சிறுமப்பட்டிருந்தா இன்னும் நீ சிறுமையில இரு, இன்னும் நீ வேதனையில இரு, இன்னும் நீ கண்ணீர்ல இரு, இன்னும் நம்ம மனசை உடைப்பாங்க, நம்மளை வேதனைப்படுத்துவாங்க, நம்மளை இன்னும் சிறுமப்படுத்துவாங்க. தெய்வ பிள்ளைகளே, ஒருவேளை நீங்க சிறுமப்பட்டிருக்கீங்களா, மனுஷர்கள் சொன்ன வார்த்தையினால உங்க இருதயம் சுக்குநூறா உடைக்கப்பட்டு சிறுமப்பட்டிருக்கீங்களா? ஒருவேளை உங்களை நீங்க நம்பர்கள் அற்பமா எண்ணி உங்களை சிறுமைப்படுத்தப்பட்டிருக்காங்களா? கவலைப்படாதீங்க, சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற கர்த்தர். அல்லேலூயா. அவர் ஆறுதலின் தேவன். இன்னைக்கு உங்களை ஆறுதல் படுத்த, இன்னைக்கு உங்களை ஆற்றி தேற்ற, இன்னைக்கு உங்களை தைரியப்படுத்த ஆண்டவர் விரும்புகிற இந்த புதிய மாதத்துல ஒருவேளை பெரிய பெரிய பிரச்சனைகளை நீங்க சந்திக்க வேண்டியதா இருக்கலாம். ஐயோ, இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு நான் எப்படி பண்ணுவேன், இவ்வளவு பெரிய கடன் பிரச்சனைக்கு, பிள்ளைகளுடைய காரியங்கள் எப்படி இருக்கு, இதெல்லாம் உங்களுக்கு இந்த மாதத்துக்கு முன்னாடி யூஜா பெருசா உங்களை பயமுறுத்துகிற காரியம் போல இருக்கலாம். பயப்படாதீங்க, உங்கள் ஆறுதல் படுத்துகிற ஆண்டவர் இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. ஒரு சம்பவத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது அங்க யோசேப்பு இப்படியாய் சொல்லுகிறார். வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 21வது வசனம் வாசிப்போம். ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களோடு பட்சமாய் பேசினார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள், எப்படிப்பட்ட சூழ்நிலையில இது நடக்குதுன்னா, இப்போ யாக்கோப்பு மரித்து போகிறார். இப்ப மரித்து போனோம், எகிப்தில இருந்து அவருடைய என்ன பண்ணாக்கா அங்க சொந்த இடத்துக்கு தேசத்துக்கு அங்க முற்பிதாக்களோடு அடக்கம் பண்ணிட்டாங்க. இப்ப அடக்கம் பண்ணிட்ட பிறகு அவங்க சகோதரர்களுக்கெல்லாம் ஒரு பயம் வந்துருது. என்ன பயம் வருதுன்னாக்கா, இங்க வந்து அவங்க சொல்லுவாங்க, ஒருவேளை என்னமா பண்ணினாக்கா நம்ம யோசிப்பு நம்ம திருப்பம் கொண்டுடுவானா அப்படின்னு சொல்லி நம்ம அந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். தங்கள் தகப்பன் மரணம் அடைந்ததை யோசேப்பின் சகோதரர் கண்டு, 15ஆம் வசனத்துல அழகா சொல்லப்பட்டிருக்கு, வாசிப்போம். தங்கள் தகப்பன் மரணம் அடைந்ததை யோசேப்பின் சகோதரர்கள் கண்டு ஒருவேளை யோசேப்பு நம்மை பகைத்து நாம் அவனுக்கு செய்த எல்லா பொல்லாங்கையும் நமக்கு சரிக்கு சரி கட்டுவான் என்று சொல்லி யோசேப்பிடத்தில் ஆள் அனுப்பி. பாருங்களேன், இங்க எல்லாருக்கும் பயம் வந்தது. இப்ப அப்பா இருக்கும் போது யோசேப்பு ஒருவேளை நம்மள என்ன பண்ண ஒண்ணும் பண்ணல, இப்ப அப்பா மரிச்சு போயிட்டாரு. இப்ப மரிச்சு போயிட்டதுனால யோசேப்பு என்ன பண்ணனாக்கா நம்மை பகைத்து அவனுக்கு செய்த பொல்லாப்பு நிமித்தம் நமக்கு சரி செய்வானா அப்படின்னு கலங்கி கொண்டு அவங்கள மன்னிப்பு கேட்க அனுப்புவாங்க. அங்க போய் மன்னிப்பு கேட்பாங்க. அப்பதான் அதை பார்த்து தொடர்ந்து நீங்க வீட்டுல வாசித்து கொள்ளுங்க. அங்க 16ஆம் வசனம், தயவு செய்து மன்னிக்க வேண்டும் என்று உடைய தகப்பனா மரணமடையும் முன்னே உமக்கு சொல்லும்படி எங்களுக்கு கட்டளையிட்டார் அப்படின்னு ஒரு காரியத்தை போய் வர சொல்லிடுறாங்க. அப்பா இது போல சொன்னாரு, மன்னிச்சு சொல்லின்னு அவனுங்க யோசித்தாங்க, யோசிப்பு நம்மளை மன்னிக்க மாட்டான், யோசிப்பு நம்மள பழி வாங்குவான்னு நினைச்சு.
தேவ பிள்ளைகளே, நடந்தது என்ன தெரியுமா? அதுக்கு பிறகுதான் யோசிப்பு சொல்ல, யோசிப்பு அவரை நோக்கி பயப்படாதீர்கள். தேவ பிள்ளைகளே, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில கூட ஆண்டவருக்கு பிரியமில்லாத சில காரியங்களை செய்திருக்கலாம். ஒருவேளை இந்த வருஷத்துல ஆரம்பத்துல நீங்க எடுத்த தீர்மானத்துல பல தீர்மானங்களை இழந்திருக்கலாம். ஒருவேளை ஆண்டவருக்கு நீங்க உண்மை இல்லாத இருந்திருக்கலாம். ஆனா ஒண்ணு சொல்லட்டுமா, அவர் இன்றைக்கும் உங்க மேல மனதுருகுகிற தேவனா இருக்கிறார். இன்றைக்கும் உங்க மேல அக்கறை உள்ள தேவனா இருக்கிறார். அதனால பாவம் செய்திருக்கு நான் உங்களுக்கு லைசன்ஸ் கொடுக்கல. ஒருவேளை நீங்க ஆண்டருக்கு விட்டு தூரம் போயிருக்கலாம், ஆண்டோடைய அன்பை விட்டு தூரம் போயிருக்கலாம், ஆண்டருக்கு விரோதமான காரியங்களை செஞ்சிருக்கலாம். ஒருவேளை ஆண்டர் என்ன அழிச்சிருவாரா அப்படின்னு பயந்து கொண்டிருக்கீங்களா? இல்ல, அவர் பாவத்தை மன்னிக்கிறவர், பாவியை நேசிக்கிறவர். பாவத்தை மன்னிச்சு பாவத்தை அவர் வெறுக்கிறார், கரைதான். ஆனா பாவியை நேசிக்கிறார். தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு மறுபடியும் ஆண்டவர் உங்களை தூக்கி நிறுத்த உண்மையில தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த யோசேப்பு அந்த ஜனங்களை பார்த்து சொல்ல, அப்பதான் அவன் சொல்லுவான், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடி வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படி அது நன்மையாக முடிவு பண்ணினார். ஆதலா பயப்படாதிருங்க, நான் உங்களையும் உங்க குழந்தைகளை பராமரிப்பேன் என்று அவளுக்கு ஆறுதல் சொன்னார். ஹல்லேலூயா. அவர் ஆறுதல் அளிப்பேன் இந்த மாசம் சொன்னார் அல்லவா? தேவ பிள்ளைகளே, அவர் சகல ஆறுதல் தேவன் உங்களை ஆற்றி உங்களை தேற்றி உங்களுக்கு ஆறுதல் படுத்த உண்மையில தேவனா இருக்கிறார். பயப்படாதீங்க. யார் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறாங்களோ இல்லையோ, ஒரு ஆண்டவர் கூட என்ன மறந்துட்டாரா அப்படி கலங்குறீங்களா? இல்ல, ஒரு நாள் அவர் உங்களை மறக்கல, அவர் உங்க நினைவா தான் இருக்கிறார். ஆமென். ஒருவேளை நான் செஞ்ச தப்புக்கு இப்பெல்லாம் நடந்துச்சா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இல்ல, தெய்வ பிள்ளை அவர் மன்னிக்கிற தேவன். இன்னைக்கும் அவர் நமக்காக அவர் மன்னித்து இன்னைக்கும் நமக்காக பிதாவிடத்துல பரிந்து பேசுகிற தேவனா இருக்கிறார். உங்களை ஆறுதல் படுத்துவார். அல்லேலூயா. அப்ப முதலாவது ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு ஆறுதல் அளிப்பேன். ஆமென். இரண்டாவது எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை கூட நம்ம வாசிக்க கேட்போம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். அநேகம் ஜாதிகளுக்கும் பெரிய ராஜாக்களுக்கும் அவர்களை அடிமை கொள்வார்கள். நான் அவர்களுக்கும் அவர்கள் கிரியைகளுக்கு தக்கதாகவும் அவர்களுக்கு அவர் கிரியைகளின் தக்கதாக அவர்களின் கைகளின் செய்கைகளுக்கு தக்கதாகவும் பதில் அளிப்பேன். அல்லேலூயா. தெய்வ பிள்ளையே, ஆமென். சோர்ந்து போகாதீங்க. இரண்டாவது ஆண்டவர் சொன்னா பதில் அளிப்பேன். ஆமென். அவர் நமக்கு ஆறுதல் தருகிற தேவன் மாத்திரமல்ல, அவர் ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர். ஆமென். அவர் ஜெபத்தை கேட்டு, ஒருவேளை இத்தனை மாதங்களுக்கு பதில் வரலையே கலங்கி கொண்டிருக்கீங்களா? இந்த மாதத்துல நான் தேவ மனுஷனா சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு பதில் அளிக்க போகிறார். நீங்க கூப்பிட்டு ஜோமனி ஒருவேளை சோர்ந்து போயிருக்கலாம். எவ்வளோ மாதங்களாம் ஜெபம் பண்றேன் பிரதர், எத்தனை நாட்களை நான் ஜெபம் பண்றேன், எத்தனை வருஷங்களா ஜெபம் பண்றேன், இன்னும் இந்த வாழ்க்கையில இந்த காரியம் நடக்கலையே. எந்த காரியத்துல ஒருவேளை நீங்க காணாம நீங்க சோர்ந்து போயிருக்கிறீங்க, இங்க சொல்லப்பட்டிருக்கு, அவர்கள் கைகளின் செய்கைகளுக்கு தக்கதாக பதில் அளிப்பேன். அல்லேலூயா. உங்க கைகளை நெகிழ விடாதீங்க. அவர் தளர்ந்து போன கைகளை, தள்ளாடுகிற முழங்கால்களை திடப்படுத்துகிற கர்த்தர். அவரை நோக்கி தானே பார்த்துட்டு இருக்கிறீங்க. அவர்களுக்கு பதில் கொடுக்காம இருப்பார்? அவர் நிச்சயமாய் பதில் கொடுப்பார். ஆமென். வேதத்துல எத்தனையோ சம்பவங்களை பார்க்கிறோம். அவர் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு ஆகாரம் கொடுப்பார்னா, கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு பதில் கொடுப்பார்னா உங்களுக்கு செய்ய மாட்டாரா? சங்கீதம் 104:28 வாசிப்போம், அவர் கொடுக்க அவைகள் வாங்கிக்கணும், அவர் கரத்தை திறக்க நன்மையான திருப்தியாகுமா. யாருக்கு? 5 அறிவுல திமிங்கலத்துக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். திமிங்கலம் அவர் கொடுக்க நான் வாங்கிக் கொள்ள காத்திருக்கிறதா. அந்த ஜீவ பிராணிகளுக்கு, ஜீவ சந்துகளுக்கு ஆண்டவர் உண்மையிலவராயிருப்பாரா? அவருடைய சாயலால உருவாக்கப்பட்ட அவருடைய பிள்ளையா இருக்கிற தெய்வ பிள்ளையே, உங்களுக்கு அவர் பதில் கொடுக்காம இருப்பாரா? அவர் நிச்சயம் பதில் கொடுப்பார். ஒருவேளை நீங்க நம்பின நபர்கள் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாம இருக்கலாம். நீங்க நம்பின நபர்கள் ஒருவேளை நீங்க அதிகாரிகளுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாம இருக்கலாம். நேற்று தினத்துல ஒரு நபர் ஆலயத்துக்கு வருகிற ஒரு சகோதரன் இப்படியாக சொன்னாரு, நான் ஒரு ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ண பல மாதங்கள் ஆகும், இன்னும் எனக்கு பதில் வரல. ஒரே உலகத்தின் அப்படி இருக்கலாம், அதிகாரங்கள் அப்படி இருக்கலாம். என் ஆண்டவரை கூப்பிடுகிற போது பதில் கொடுக்கிற கர்த்தர், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார் அல்லவா?
அவர் பதில் அளிக்கிற கர்த்தர். உங்களுக்கும் அவர் பதில் அளிப்பார். 2 சாமுவேலின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நீங்க வாசிப்பீங்கன்னா அங்க அழகா சொல்லப்பட்டிருக்கு. தாவீது இப்படியா சொல்லுகிறார். 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் கூட நம்ம வாசிக்க கேட்போம். அப்படியே தொடர்ந்து 19ஆம் வசனம் வாசிப்போம். என்னிலும் பலவானாய் இருந்த என் பலத்த சத்துருவுக்கு என் பகைஞருக்கும் என்னை விடுவித்தார். என் ஆபத்து நாளிலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். அப்படியே வாசிக்க என் மேல் அவர் பிரியமாய் இருந்தபடியினால் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார். கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதில் அளித்தார். கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக பதிலளித்தார். என் கைகளின் சுத்தத்திற்கு எனக்கு சரி கட்டினார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே ரொம்ப அழகாங்க தாவீது இப்படியாங்க சொல்லுகிறார் பாருங்க. அதுல இருந்து நீங்க முன்னாடி இந்த வசனங்களை முதல் வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் தாவீதை அவனுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த போது அவன் கர்த்தருக்கு முன்பாக பாடின பாட்டு. தாவீதுக்கு எத்தனை விதமான சத்துருக்கள். எப்போ தாவீதை கொல்ல வேண்டும் என்று சவுல் கங்கனை கட்டிக்கொண்டே இருந்தான். பலவிதமான கடினமான சூழ்நிலைகள். ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலை தாவீது சொல்றாரு. என்ன சொல்றாருனாக்கா, என்னிலும் பலவான்களா இருந்த என் பலத்த சத்துருக்கும் என் பகைஞருக்கும் என்னை விடுவித்தார். ஹல்லேலூயா. தாவீது ஒரு அற்பம். தாவீது நன்கு அறிந்த ஒரு அற்பமானவன், ஆடு மேய்க்கிறவன், அண்ணன்களால அப்பாவனால அங்கீகரிக்கப்படாதவன். தெய்வ பிள்ளைகளை இப்படிப்பட்ட சூழ்நிலையில கர்த்தரனை உயர்த்துகிற, ஆடி மேய்க்கிறவனை பெரிய அரசனா மாத்துறாரு. இப்படிப்பட்ட பொசிஷன் வந்தோம் அவனுக்கு விரோதமாய் பலவிதமான சத்துருக்கள் போராடி கொண்டிருக்காங்க. ஆனா கர்த்தர் எல்லா சத்துரு கைக்கு விலக்கி விடுகிறார். ஹல்லேலூயா. அது அப்படியே அநேக காரியங்களை சொல்லிட்டு கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதில் அளித்தார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கும் பதில் அளிப்பார். தாவீதுக்கு பதில் அளிப்பார்னா உங்களுக்கு பதில் அளிக்க மாட்டாரா? அவர் உங்களுக்கு பதில் அளிப்பார். உங்களுக்கு நீதி செய்கிற கர்த்தர். ஒருவேளை உங்களுக்கு அநியாயங்கள் நடந்து கொண்டிருக்கலாம். கடந்த மாதங்களில் நிறைய அவங்களுக்கு எதிரான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கலாம். சில வருஷங்களா உங்களுக்கு விரோதமாக எதிரான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கலாம். இன்னைக்கு நீதி கிடைக்காதா, இன்னைக்கு நியாயம் கிடைக்காதா, ஒரு கலங்கி கொண்டிருக்கலாம். அவர் நீதிக்கு தக்க பதில் கொடுக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. அவர் உன்னை விண்ணப்பத்துக்கு பதில் கொடுப்பார். சோர்ந்து போகாதீங்க. எத்தனை பேர் ஆகாரின் கண்ணீரை கண்ட ஆண்டவர் அல்லவா, அன்னாளின் கண்ணீரை கண்ட ஆண்டவர் அல்லவா, இசைக்கவின் கண்ணீரை அவங்க எல்லாம் கூப்பிட்ட போது ஆண்டவர்களுக்கு தான் பதில் கொடுத்து ஆண்டவர்களை பாதுகாப்பாருன்னா ஆசீர்வாதம் உங்களை கைவிட்டுவாரா? ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. கடைசியா ஒரு சம்பவத்தை கூட காண்பிக்கிற ஒரு வார்த்தையை வாசிப்போம். 1 யோவான் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் கூட வாசிக்கும் போது கர்த்தர் எதை நமக்கு அளிக்கிறாரா வாசிக்க கேட்போம். 1 யோவான் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் கூட வாசிக்க கேட்போம். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே, நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இந்த உலக பிரகாரமான நன்மைகளா உங்களுக்கு கொடுப்பார்னா ஆமென், எல்லாவற்றுக்கு மேலா மணிமகுடமா ஆண்டவர் என்ன சொல்ற, நித்திய ஜீவனை அளிக்கிறார். ஹல்லேலூயா. அதுக்கு தானே இயேசு வந்தாரு. அதுக்கு தானே இயேசு தன் ஜீவனை கொடுத்தார். உங்களுக்கும் எனக்கும் அந்த நித்திய ஜீவன், அழியாத ஒரு வாழ்க்கை. தெய்வ பிள்ளையே, உன்னதமான ஒரு வாழ்வு இருக்கு. நித்திய ஜீவனை கொடுக்கதான். ஆமென். திருடன் திருடுவோம், கொல்லும், அழிக்கும் வருகிறான். நானோ அவளுக்கு ஜீவன் உண்டாயிருக்குவோம், அது பரிபூர்ணப்பட வந்தேன் ஆண்டு சொன்னார் அல்லவா. முசுக்கொட்டை அரிச்சத, பட்டுப்புழு தின்றத, வெட்டுக்கிளி தின்றத, நாங்க பட்சித்ததை, அழித்ததை நான் திரும்ப அழிப்பேன் சொல்லுவேன்னா, திருடன வேலை, பிசாசுன வேலை. இயேசு சொல்றாரு, அழிக்குவோம், கொல்லம் வருகிற நானோ அவளுக்கு ஜீவன் உண்டாயிருக்க வந்தேன். ஹல்லேலூயா. அவர் நித்திய ஜீவனை மாத்திரமல்ல தெய்வ பிள்ளை, நமக்கு உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை கொடுக்க உண்மையில் இருக்கிறார். ஆமென். நமக்கு ஒரு நித்திய ஜீவன் அளிப்பேன் ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். என்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டோமோ, என்னைக்கு அவர் ரத்தத்தினால கழுவப்பட்ட அவர் பிள்ளையாய் நம்மளை ஆண்டவர் மாற்றி அவருக்கு சொந்த ஜனமா வைத்தாரோ, அன்னைக்கே அவருடைய ஜீவன் நமக்குள்ள வந்தது. நீங்க சாதாரணமானவர்ல, அவருடைய ஜீவன் உங்களுக்குள்ள இருக்கிறது. ஆமென். நீங்க ஜீவனை பெற்று ஆளுகை செய்கிறவர்கள். அந்த ஜீவன் இருக்கிற வரையிலும் உங்க ஆசீர்வாதத்தையும் உங்க நன்மையும் எந்த
சத்துரு திருட முடியாது. உங்க சுகத்தையோ, உங்க பலத்தையோ, உங்க ஆரோக்கியத்தையோ, உங்க ஆசீர்வாதத்தையும், உங்க உயர்வுகளையோ எந்த சத்துருவும் திருட முடியாது. ஒருவேளை இப்படிப்பட்ட காரியங்கள் திருடப்பட்டிருக்கேனா இந்த மாசத்துல ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு திரும்ப அளிப்பேன். அல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க. வேதத்துல வாசிக்க ரோமர் 6ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கும் போது இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. ரோமர் 6ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை கூட நம்ம வாசிக்க கேட்போம். இப்பொழுது நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தமாக்குதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். ஆமா, எவ்வளவு அழகா இங்க பவுல் சொல்றாரு பாருங்க. இங்க சொல்லப்பட்டிருக்கு, இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு. ஏற்கனவே சொன்னேன்ல, ஆண்டவர் பாவத்தை வெறுக்கிறாரு, பாவியை நேசிக்கிறாரு. ஆமென். இன்னைக்கு இந்த இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா 10வது மாசம் வந்துட்டோம். இப்பதான் இந்த வருஷம் துவங்கினது போல இருக்கு. இந்த 10வது மாசத்துக்கு முதல் நாள் வந்துட்டோம். இன்னும் 3 மாசங்கள் வேகமா போயிடும். இந்த வருஷத்தை முடிக்க போகிறோம். யோசித்து பாருங்க தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு. இங்க சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்கள் உங்க நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் அல்லவா. அந்த பரிசுத்தத்தை நீங்க நாடும் போது தேவ பிள்ளைகளே, அந்த பரிசுத்தத்தை நீங்க பற்றி கொள்ளும் போது ஆண்டவர் நித்திய ஜீவன்களுக்கு கொடுக்கிறார். ஆமென். கடைசியா ஒரு வசந்த வாசி ஜோமன்லாம் யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 24வது வசனம் கூட நீங்க வாசிக்கும் போது இங்க இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். யோவான் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் கூட வாசிக்க கேட்போம். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைங்க சொல்லப்பட்டிருக்கு, என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினர் விசுவாசிக்கிற நித்திய ஜீவன் உண்டு. அப்ப இந்த மாசத்துல நீங்க ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவர் பிசாசு அழிச்சத, பட்சித்தத, தின்று போட்டத உங்களுக்கு திரும்ப அளிக்கணும்னா, அவர் ஆறுதல் அளிக்கணும்னா, அவர் உங்களுக்கு தெய்வ பிள்ளைகளை பதில் அளிக்கணும்னா, இங்க ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு, என் வசனத்தை கேட்டு. ஹல்லேலூயா. இந்த மாசத்துல ஒரு ஆண்டவர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். என்னென்னலாம் அடிச்சு அதை பத்தி கவலைப்படாதீங்க. அவர் திரும்ப அழிப்பேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். அவர் திரும்ப அழிப்பார். நிச்சயமா அவர் திரும்ப அளிப்பார். ஆனா நீங்களும் நானும் அந்த வசனத்தை கேட்டு, அது எதுக்கு நான் கம்பேர் பண்ணேன்னா, முடிஞ்ச அளவு இந்த வார்த்தையில நிற்கும் போது, இந்த சத்தியத்துல நிற்கும் போது, இந்த சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியமா உங்களை விடுதலையாக்கும். அப்போ எந்த அளவுக்கு உங்க வாழ்க்கை ஆண்டவரோடு இணைக்கப்பட்டிருக்கிறதோ, இந்த சத்தியத்துல நீங்க கட்டப்பட்டிருக்கீங்களோ, சத்தியத்துல நிற்கிறீங்களோ, இந்த சத்தியத்தின்படி வாழுகிறீர்களோ, சொல்லப்பட்டிருக்கு. ஆமென். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினர் விசுவாசருக்கு நித்திய ஜீவன் உண்டு. தெய்வ பிள்ளையே, அப்போ இந்த மாசம் ஒரு தீர்மானம் எடுப்போம். முடிந்த அளவு இந்த சத்தியத்தில் நினைப்பேன், வேத வசனத்தின்படி வாழ்வேன். எவ்வளோ சத்தியங்களை கேட்கிறேன்ல, நீங்க அந்த சத்தியத்துக்கு உங்களை அர்ப்பணிக்கும் போது, அந்த விசுவாசிக்கும் போது, விசுவாசம் நித்திய ஜீவன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ இந்த மாசத்துல கர்த்தர் சொன்ன வார்த்தைப்படி எனக்கு எதெல்லாம் பட்சித்து போட்டதோ, எதெல்லாம் அழித்துப்பட்ட பரவாயில்ல, எனக்கு திரும்ப அளிப்பார். அல்லேலூயா. அதே யோவேல் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் கூட வாசித்து நம்ம ஜோமன்லாம் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. தீர்க்கதரிசி இப்படியா சொல்லுகிறார், திரும்ப அழிப்பேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் அநேக காரியங்கள் அங்கே சொல்லுகிறத நான் பார்க்கிறோம். அந்த வசனத்தை மாசம் வாசித்து நான் முடிப்போம். நானே வாசிக்கிறேன். நீங்கள் யோவேல் 2:25 நாம் வாசித்தோம், நான் உங்களிடத்தில் அனுப்பின பெரிய சேனைகள் வெட்டுக்கிளிகளும் பச்சை புழுகளும் முசுக்கொட்டை பூச்சிகளும் பச்சை புழுகளும் பட்சித்த வருஷங்கள் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். அதோடு வீட்டில் நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்கள் அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. தெய்வ பிள்ளைகளை நீங்க சம்பூர்ணமாய் சாப்பிட்டு நீங்க திருப்தி அடைந்து, ஆமென், நீங்க எப்படி இருப்பீங்க அப்படி சொன்னாக்கா அவர் நாமத்தை துதிப்பீங்க. நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க.
தேவப்பிள்ளை எது ஒரு பட்டுப்புழு, வெட்டுக்கிளி, முசுக்கொட்டை எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் அரிச்சு போயிடுச்சா, ஆண்டவர் திரும்ப அழிப்பேன்னு இன்னைக்கு வாக்கு பண்ணிக்கிறார். இந்த புதிய மாதத்தில் எதெல்லாம் கடந்த நாட்கள் இழந்தீங்களோ திரும்ப பெற்றுக்கொள்ள போறீங்க. ஆண்டவர் திரும்ப அந்த பலனை பார்க்க போறீங்க. உங்களுக்கு ஆறுதல் அளிப்பார், உங்களுக்கு பதில் அளிப்பார். நீங்க சோர்ந்து போகாதீங்க. கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு அவர் பதில் அளிப்பார், நான் உங்களுக்கு அவர் பதில் அளிப்பார். கண்களை மூடி நாம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே ஆமென். நன்றி உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. வெட்டி கிளி தின்றத ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம். பச்சை கிளி தின்றத, முசுக்கொட்டை அன்ற தின்றத ஆமென் ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே. பச்சை புழுக்கள் தின்றத எல்லாம் உங்களுக்கு நான் திரும்ப அழிப்பேன் என்று வாக்கு பண்ண கர்த்தர். அன்றைக்கு அந்த யூதா தேசத்து மக்களுக்கு வாழ்வாதாரமாகி எல்லா தானியத்தை இதெல்லாம் அரித்த போது ஆண்டவர்கள் நோக்கி கூப்பிட்ட போது அவர்களுக்கு பதில் அளிப்பீனா? இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினால இவர்களுடைய வாழ்க்கையில் இந்த 9 மாதங்களில் ஆண்டவரே 9 மாதம் இல்ல, சில வருடங்களா, பல வருடங்களா எதெல்லாம் அரிக்கப்பட்டு பட்சிக்கப்பட்டு அழிக்கப்பட்டிருக்கிறதோ, ஒருவேளை எங்க சுகம் அழிந்திருக்கலாம், ஆண்டவரே எங்க பலன் அழிந்திருக்கலாம், இவங்களுடைய மேன்மை அழிந்திருக்கலாம், எங்க சமாதானம், எங்க சந்தோஷம், ஆண்டவரே எங்களுக்கு நியாயமா வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் எதெல்லாம் அழிக்கப்பட்டு தின்று போடப்பட்டிருக்கிறதோ, இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு நான் கட்டளை கொடுக்கிறேன்ப்பா. இந்த புதிய மாதத்துக்கு நீ சொன்ன வார்த்தையின் படியே இவர்களுக்கு திரும்ப அழிப்பேன் சொன்ன கர்த்தர், விளைவை திரும்ப அழிப்பேன் சொன்ன கர்த்தர். ஆமென். அன்று திரும்ப அழிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் இழந்த எல்லாவித நன்மைகள், ஆசீர்வாதங்கள், சுகம், பலன், ஆண்டவரே மேன்மை, ஆமென் என்ற அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆரோக்கியம் ஆண்டவரே, பணங்கள் எதெல்லாம் இழந்து போனாங்களோ இயேசுவின் நாமத்தில் திரும்ப வருவதாக. ஆமென் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ நன்றியுள்ள இருதயத்தோடு நம்ம துதிக்கிறோம்ப்பா, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா. ஆறுதல் அளிக்கிற தேவன். ஓ துக்கப்படுவர்களுக்கு ஆறுதல் அளிப்பேன் சொன்ன கர்த்தர். கடந்த நாட்களில் மாதங்களில் என்னென்ன காரியத்தில் குறித்து துக்கப்பட்டு வேதனைப்பட்டு கொண்டிருந்தாங்களோ இயேசுவின் நாமத்தில் இவர்கள் துக்கங்கள் சந்தோஷமாய் மாறும்படியா நான் ஜெபிக்கிறேன்ப்பா. ஆமென் ஆண்டவரே. பதில் அளிப்பேன் சொன்ன கர்த்தர். அப்பா இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் யார் யார் என்னென்ன காரியத்துக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, ஒருவேளை திருமண காரியமா இருக்கலாம், ஆமென் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. வேலை வாய்ப்பா இருக்கலாம், குழந்தை பாக்கியமா இருக்கலாம், ஆண்டவரே மேலை நாடுக்கு செல்கிற காரியமா இருக்கலாம், ப்ரமோஷனா இருக்கலாம், ஆண்டவரே கடன் பிரச்சனை மாறுகிற காரியம் இருக்கலாம். இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். பதில் அளிப்பீராக, பதில் அளிப்பீராக. இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இந்த மாதம் பதில் பெற்றுக்கொள்கிற மாதமாய் இருப்பதாக. அப்பா உமக்கு நன்றி. அடைக்கப்பட்ட கர்ப்பங்கள் திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால. அன்றைக்கு அன்னாளின் கண்ணீரை கண்டு அன்னாளுக்கு பதில் அளித்த கர்த்தர் அப்பா இன்றைக்கு அற்புதங்களை செய்வீராக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தரித்திரங்கள் மாறுவதாக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்க சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் மாறுவதாக. சுகத்தை நான் பேசுறேன்ப்பா, ஆரோக்கியத்தை நான் பேசுறேன்ப்பா, பலனை நான் பேசுகிறேன் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும், ஆண்டவரே கிரானிக் டிசீஸா இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால விடுதலை உண்டாகும்படியா நான் ஜெபிக்கிறேன்ப்பா. சுகம் உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும். இப்போது ஒவ்வொரு சரீரத்தை தொடுவீராக. சாவுக்கு ஏதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கிற கர்த்தர், உங்க உயிர்ப்பிக்கிற வல்லமை ஆண்டவரே இப்போது இறங்கும்படியா நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த புதிய மாதத்துல கர்த்தரை புதுப்பிக்கிறபடி ஸ்தோத்திரம். கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். பாதுகாத்துகளும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இவரை அப்படியே சுகமாக்கினதுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அன்பின் கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்துகளும் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்பின் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதாகாலம் விசேஷமாக இந்த அக்டோபர் மாதம் முழுவதும் நம்மோடு, குடும்பங்களோடு, பிள்ளைகளோடு, வேலைகளோடும், ஊழியங்களோடு என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் பலனை உங்களுக்கு திரும்ப அளிப்பார். சோர்ந்து போகாதீங்க. இந்த மாதம் அக்டோபர் மாதம்
10, 11, 12 ஆகிய நாட்களில் அக்கினி முகாம் இருக்கிறது. நம்முடைய குடும்ப பண்டிகை. தேவ பிள்ளையில நீங்கள் எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, இந்த வேலூரில் ஆமீன் பிடிஎம் ஹால் நடக்கிற அந்த கேம்புக்கு உங்களை அன்புடன் நான் வரவேற்கிறேன். வாருங்க, நிச்சயமாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. உங்களுக்கு ஜெப தேவைகள் இருக்குமானால் 24 மணி நேரம் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுவீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். அன்று நிச்சயமாக ஆசீர்வார் பலனை திரும்ப அளிப்பார். காட் பிளஸ் யூ.